எனக்கு கூட ட்ரெஸ் இல்லாமல் என் பொண்ணாட்டுக்கு ட்ரெஸ் மாதம் சுடிதார்லேருந்து எல்லாமே எடுத்து கொடுப்போம் நான். அவங்க பாசமாக இருந்தாங்களா? உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ இருக்காத போய் சாவுடா. என்ன நடந்தது? சின்ன பையன் வீட்டில் இருக்கும் போது சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க ஃபோனில். யாரா யார்கிட்ட? அவங்க இல்லை. நீ அவருக்கு உண்மையாக இருந்திருக்கியா? சிரிச்சே மைக்கிறாங்க. ஹேர் கட் பண்ண சொல்லுவேன் மேடம், சேவிங் பண்ண சொல்லுவேன், பண்ண மாட்டாங்க. அது என்னோட இது. அவரோட முடி அவரோட உடம்பு. பசங்களே சொல்றீங்கல்ல, மை பாடி மை ஃப்ரீடம்னு. ஹூ ஆர் யூ டு டெல் ஹிம்? எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்போ சொல்கிறேன் நான், எனக்கு எதுவுமே வேண்டாம். டிவோர்ஸ் பண்ணிட்டோம், வேணாம். டிவோர்ஸ் பண்ணி உங்க ஜாலியாக இருந்துப்பு. நீ எப்படி என்ன போவ, ஜாலியாக இருந்துரு. வணக்கம். எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். வணக்கம், சொல்லுங்க. கல்யாணம் 17 வயசு ஆகுது. 17 வருஷம். ஆமாம். உங்க பேரு? ஜெயகிருஷ்ணன் மேம். என்ன வேலை செய்றீங்க? டை கம்பெனி வேலை செய்கிறேன், ரதர் கட்டிங். சரி, உங்களுக்கு லவ் மேரேஜா? லவ் மேரேஜ் தான் மேம். எங்க மீட் பண்ணீங்க உங்க வைஃபை? புழல் கேம்ப் இருக்குல்ல மேம், அங்கே தான் மேம் நான் இங்கே அங்கே தான் ஒர்க் பண்ண. வீடு அங்கே தான் இருந்தது. இவங்க வீடு பக்கத்து ஒரு 4 வீடு தள்ளி தான் அவங்க வீடு. அப்போ பஸ்ஸில் போகும்போது இவங்க என்னென்ன திருமங்கலத்துலேருந்து நீலகிரிஸ் கடை இருக்குது, அங்கே ஒர்க் பண்ணியிருந்தாங்க இவங்க. இப்போ நான் பஸ்ஸில் போகும்போது திருமங்கலம் நான் இறங்கிறோம். அப்போ பஸ்ஸில் போய் வீடு பக்கத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா எல்லாமே இருந்தாங்க. அப்போ எங்கள் அப்பாட்ட காமிச்சேன், இவ தான் உங்கள் மருமகப்பா அப்படி காமிச்சேன். அப்போவே அவர் என்ன உன் இஷ்டப்பான்னு சொல்லிட்டாரு. சரி சார் சொல்லி எங்கள் அப்பா செத்தது கூட நான் நிற்கல மேம். லவ் பண்ணி இந்த பஸ்ஸில் போகிறா சொல்லிட்டு அப்போ எங்கள் அப்பா போனால் இருக்குது. நான் அப்போ கூட 7:30 மணிக்கு பஸ் ஸ்டாண்டு போனேன் மேம் அவளை பார்க்கறதுக்கு. இது ஒரு பெருமையா? மேம் பரவாயில்ல மேம், நான் எவ்வளோ நடந்துச்சு மேம். நான் எவ்வளோ பொறுமையாக போயிட்டேன் மேம். என் பசங்களுக்காக பொறுமையாக போயிட்டேன் மேம். எத்தனை பசங்க? 2 பசங்க. ஒரு பையன் காலேஜ் போயிட்டான், ஒரு பையன் 9வது போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆனா நீங்க நிஜமா உண்மையாவே லவ் பண்ணீங்க? மேம் உண்மையாக லவ் பண்ணி அவங்க வேணான்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து பிரச்சனை தெரிஞ்சு போச்சு. எங்கள் அம்மா வெளியே உட்காந்துருக்காங்க. என்னென்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அத்தை என்னை காப்பாற்றுங்கத்தான்னு சொல்லியிருக்காங்க இவங்க. எங்கள் அம்மா என்ன கையும் உள்ள காலம் உள்ள சைக்கிளை பிடிச்சி என் மருமகளை எங்கே கூட்டு போகிற சொல்லிட்டு பிடிச்சி பின்னாடி கட்டி பிடிச்சிட்டாங்க. அப்போ நான் வேலை செஞ்சுருந்தேன், நானே அண்ணன் தம்பி எல்லாம் வேலை செஞ்சுருந்தேன். ஃபோன் பண்ணி வர வச்சுட்டாங்க எங்கள் அம்மா, சீக்கிரம் வாடான்னு சொல்லி வர வச்சுட்டாங்க. உடனே போனோம். ரோட்டில் 1 மணிக்கு மத்தியானம் 1 மணி முருகர் கோயில் ஒன்று இருக்குது. அங்கே நின்று கேட் அந்த வெளியே இருந்துச்சு, வாசலில் இருந்து வச்சு தாலி கட்டணும். யாருமே இல்லை. அவங்க அம்மா என்ன சொன்னாங்க, கட்டின துணியோட தான் அமிச்சாங்க. போட்டிருந்தோம் சைன் ஒன்று போட்டிருந்தா அதுவும் கழட்டிட்டு வெறும் பிறந்தோம் எப்படி இருந்தாலும் அதேமாதிரி வெறும் இதில் தான் அமிச்சாங்க. நான் மாதம் என் பசங்களுக்கு காலேஜ் சேர்க்கணுமே, ஃபீஸ் கட்டணுமே சொல்லிட்டு நான் மாதம் ஒரு 2,500 3,000 மாதம் கொடுத்துருந்தோம். பசங்க ஃபீஸ் கேட்க இருக்கட்டும், காலேஜ் சேர்க்கும் போது தேவைப்படும், இருந்த வேலைக்கு சொல்லிட்டு நீ போட்டு பேங்க்கில் போட்டு வச்சுக்கோ அடிச்சு நான் கொடுத்து 3 வருஷமாக கொடுத்துருந்தோம். யாருக்கு? ஒய்ஃப் கிட்ட கொடுத்துருந்துச்சு பேங்க்கில் போடுறதுக்காக, பசங்க படிப்புக்காக. அது இல்லாமல் ஒரு நகை இல்லாமல் வந்தா எல்லா நகையும் நான் வாங்கி கொடுத்தேன் இவளுக்கு. 7.5 சவரம் கிட்ட கழுத்தில் போட்டுக்க தாலி செய்யணும், அது 2 சவரம். என் பையனுக்கு காலேஜ் போகணும் சைன் வேணும்னு சொல்லிட்டு 3 சைன் என் ஒய்ஃபுக்கு ஒரு சைனு, இவங்களுக்கு சைனு, இன்னொரு சைன், 3 சைனு அதுவும் வாங்கி வச்சிடும். மோதிரம் இது எல்லாமே நான் சீட்டுகளில் வச்சு மாதம் 1,500 2,000 சீட்டு கட்டி ஒரு பொருளைகளுக்கு வாங்கி கொடுத்தேன். அவங்க படிச்சிருக்காங்க? அவங்க படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? 10th வரைக்கும் படிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் எல்லாம் எழுதுவாங்க, எல்லாம் தெரியும். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிச்சிருக்கேன் ஒரு 7வது அவ்வளோதான் படிச்சிருக்கேன். எனக்கு படிப்பு அவ்வளோ வரல சொல்லிட்டு நான் நின்றுட்டேன். நான் அப்போருந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். எனக்கு கூட ட்ரெஸ் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, என் பொண்ணாட்டுக்கு ட்ரெஸ் மாதம் சுடிதார்லேருந்து எல்லாமே எடுத்து கொடுப்போம். நான் அவங்க பாசமா இருந்தாங்களா? உள்ள பாசமாக இருக்காது, வெளியே சும்மா பாசமாக நடிப்பு. ஏன் அப்படி சொல்றீங்க? இல்லை எனக்கு தெரியும். ஏன்னா பசங்க முன்னாடியே வந்து உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நீ இருக்காத போய் சாவுடா. இதெல்லாம் எப்போ? பசங்க முன்னாடியே சொல்லுவாங்க. இவங்க ஒரு புடவை கட்டினா வண்டியில் போகிறேன், கம்பெனிக்கு போகிறேன். ஒரு புருஷனாக இருந்தால் என்ன செய்வாங்க, கம்பெனி எதில் விடணும், நான் விட்டுவேன், கம்பெனி கேட்டாண்டு விடுவேன். நீ கேட்டாங்கன்னா விடாத, தள்ளி உன் மூஞ்சி பார்த்தாலே பிடிக்க மாட்டேன். முதல்லேருந்தே அப்படித்தானா? நடுவில் ஒரு 6-7 1 வருஷம் கிட்ட தான் மேம் இந்த மாதிரி பேசி. 17 வருஷத்துல இப்பதான் மேம் இப்போதான். முதல்லலாம் ரொம்ப பாசமா இருப்பாங்க. முதல்ல பாசம்னா ரொம்ப பாசம் இல்லை, ஒரு அளவுக்கு தான் மேம் பாசம் இருப்பாங்க. நான் சொல்லுவேன். அதனால உங்களுக்காக குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தாங்கல்ல? குடும்பத்தால் விட்டு வந்தேன். அது மாதிரி ராணி மாதிரி நான் பார்த்துருந்தேன் மேம். ஒரு அவள் கேட்டது என் பசங்க கொடுத்து வாங்கி தராங்க, ஒன்று அவளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். கல்யாண நாளுக்கும் சரி, ஒரு நாளுக்கும் சரி, எல்லாமே நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். செப்பல் ஒரு நடுவில் கேட்டாங்க, கோயிலுக்கு போய்ட்டு வரணும், செப்பல் கேட்டால் சொல்லிட்டு 1 ஜோடி எடுத்துக்கிட்டேன். எனக்கு 3 ஜோடி வேணும்னு சொன்னேன். 3 ஜோடி எடுத்துக்கிட்டேன். நான் எதுவுமே சொல்லலை, சரி எடுத்துக்குவேன். என்ன கூட செப்பல் இல்லை மேம், நான் அறந்து போன செப்பல் தான் நான் போட்டுக்குவேன். இதுனா என் ஓனர் கொடுத்த பேண்ட்டு தான் நான் போட்டுக்கிட்டு. இவளுக்கு என் பசங்களுக்கு கூட வாங்கி தரேன், இவளுக்கு வாங்கி கொடுப்போம். ஒரு பொருளும் பார்த்து எனக்கு இது மாதிரி ரோகம் பண்ண எப்படி நான் விடுவேன் சொல்லுங்கள். என்ன நடந்தது?
முகப்பேல் வேலை செஞ்சிருந்தாங்களா மேம், சென்ட்ராபிள்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே வேலை செஞ்சுருந்தாங்க. அப்போ இப்போ சின்ன பசங்க எல்லாம் உள்ளதான், சின்ன பசங்க இருந்தாங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அப்போ ஒரு தொடர்பு பேசியிருந்தாங்க போது, எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு மாட்டிக்கிட்டாங்க. நான் ஃபோன் பண்ணேன், மதியம் லஞ்ச் டைம் நான் ஃபோன் பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணால் எடுக்கல. என்னடா எடுக்கலன்னு வச்சு நான் விட்டேன். திருப்பி அவங்க ஃப்ரெண்டு நம்பர் எனக்கு தெரியும், லோகான்னு ஒரு ஃப்ரெண்டு, இவங்க கூட வேலை செய்கிறவங்க தான். அண்ணன் சொல்லுவேன், சரி தங்கச்சிக்கு நான் ஃபோன் தங்கச்சி ஃபோன் பண்ணுவேன். என்னம்மா அக்கா ஃபோனே எடுக்கலாமான்னு சொன்னேன். இல்லை நான் அக்கா வேலைக்கே வரலண்ணா அப்படி சொல்லிட்டாங்க. ஏமா என்னம்மா சொல்கிறேன், அக்கா வேலைக்கு வரலையா, இப்போ தான் ஃபோன் காலைல தான் நான் கிளம்புனாங்க. இல்லை அக்கா வரல, நான் ஓனர் இருக்காருன்னு அப்புறம் பேசணும்னு சொல்லி வச்சுட்டாங்க. திருப்பி நான் கால் பண்ணேன், யாருக்கே என் ஒய்ஃபு கால் பண்ணேன். எங்கே இருக்குன்னு கேட்டேன். நான் மேலே தான் கம்பெனியில் தான் இருக்கேன். கம்பெனியில் எங்கே இருக்குன்னு கேட்டேன். மேலே இருக்கேன்னு சொன்னேன். நான் இப்போ தான் லோகாவுக்கு ஃபோன் பண்ணினேன், நீ வரலன்னு சொல்கிறாங்களே, நீ எங்கே இருக்க சொன்னால் பேச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ மன்னிச்சிருமான்னு சொன்னான். நான் மன்னிச்சிரு, இப்போ எங்கே இருக்குது உண்மையாக சொல்லு அப்படி சொன்னேன். பேசலை, ஃபோனை கட் பண்ணிட்டான். திருப்பி நான் ஃபோன் போட்டேன்னே என்னை மன்னிச்சிருமான்னு சொல்லி ஒரு பையன் கிட்ட கொடுத்தான். பையன் பக்கத்தில் இருந்துருக்கான் போது அவங்க வேலை கொடுத்தான். உனக்கு என்னடா நீ என்ன கல்யாணம் அவனை பொண்ணு எழுதுற அக்கா கூட்டு வந்துரு வெளியேன்னு. சாரிண்ணா சொல்கிறான். நீ 10 நிமிஷம் நான் ஐம்பத்தொரு எஸ்டேட்டுக்கு வரேன், நீ வா சொன்னேன். நீ ஃபர்ஸ்ட் வந்துருங்க நான் சொன்னான். ஃபோன் பண்ணுறேன், திருப்பி ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் எஸ்டேட்டுக்கு வரணும், வீட்டுக்கு வந்துரு. 10 நிமிஷம் தான் மேம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்து புடவையெல்லாம் கட்டிட்டு புடவையெல்லாம் ஊற்று போட்டு நைட்டோடு இருக்காங்க. நானும் என் தம்பி போகிறேன் வீட்டுக்கு, கது மூடியிருக்கா, திறந்து எங்கடி போனுக்கிட்டான். அப்படியே ஒரு மாதிரி நிற்கலாம் நடந்து போய் உட்காந்துட்டான். கோவம் வந்தது மேம் எனக்கு. விட்டேன் 2 அடி. எங்கே போனேன், காலைல எங்கே போனேன் கேட்டது. நான் எங்கேயும் போகல. எங்கே போனேன், வேலைக்கு போகாமல் நீ எங்கே போன, ஊரை சுற்ற போனேன், யார் அது அப்படி கேட்டு. என் தம்பி இருந்தான், அவங்க அம்மா பக்கத்தில் இருந்தாங்க, அவங்க அம்மா இருந்தாங்க. எல்லாமே கேட்டு மன்னிப்பு. அது ஒரு வாட்டி விட்டேன் மேம். எல்லாம் சரி இனிமேல் நான் பண்ண மாட்டேன், தப்பு நான் செஞ்சு தப்பு சொல்லி விட்டேன். எங்கே போயிருந்தாங்களா தெரியல, எங்கே போயிருந்தான்னு தெரியல. அங்கே ஒரு நீங்க விட்டுட்டீங்க. நான் சரி குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்குது பேரும் தெரியல, சரி குழந்தைங்களா இருக்கா, அவங்களுக்கு அம்மா வேணுமே, அதெல்லாம் சரி நான் விட்டேன் மேம். அதுக்கப்புறம் சரி நல்ல பிள்ளைகள் நல்லா தான் இருந்தால் எங்களை நல்லா தான் ஜாலியாக பேசியிருந்தேன் மேம். திருப்பி நான் செஞ்சுருக்கா வேலை செஞ்சுருக்கா. அங்கே நான் இருக்கு ஒரு பையனை பார்த்துருக்கா. பையனை பற்றி இது மாதிரி பேசி இவங்க அந்த பையனுக்கும் லிங்க் ஆகிருக்கு போகுது. சரி வேலை முடிச்சு வரால டயர்டாக இருக்கும் எனக்கு. ஒரு நாளைக்கு என்ன செஞ்சுருக்கா, அவங்க தங்கச்சி வீட்டுக்காருக்கு அடிபட்டுருக்கு. அவங்க அம்மா அவங்க அப்பாவும் சரி அவங்க மாதவத்துக்கு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்காருக்கு அடிபட்டுருக்கு, ஹாஸ்டலில் இருக்குது சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. போனோடனே இவ என்ன செஞ்சுருக்கா, வேலை முடிச்சு வந்து எனக்கு டயர்டாக இருக்குமா, நான் அம்மா வீட்டில் போய் படுத்துக்கிறேன். பக்கம் தான் என் வீடுங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்பு தான் அவங்க அம்மா வீடு மம்மி இருக்குது. நான் அவங்க அம்மா வீட்டில் போய் படுத்துக்கிறேன், யாரும் இல்லை, எனக்கு சாப்பாடு வந்து செஞ்சு எடுத்துருந்துருமான்னு சொன்னான். சரி நான் சாப்பாடு செஞ்சு சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு நீங்கள் பண்ணுவீங்க. நான் பண்ணேன். இப்போ நான் ஒரு மாதமாக நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். காலைல சாப்பாடு வச்சு சாம்பார் வச்சு அப்பளம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டு வீட்டில் போய் கொடுத்துட்டு அவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு நீ தனியாக படுக்காத, பெரிய பையனை பக்கத்து. அவன் சின்ன பையனை தான் பெரிய பையன். அவங்க அம்மா வீட்டில் சமைக்க மாட்டாங்களா? இல்லை அவங்க அம்மா எல்லாம் அங்கே போயிட்டாங்க. அவங்க தங்கச்சி வீட்டுக்கு இருக்கு, ஹாஸ்டலில் இருக்குன்னு சொல்லிட்டு 1.5 மாதமாக அங்கே தான் வீட்டில் வீடு பூட்டி தான் இருந்தது. ஆனால் சரி நான் சாப்பாடு அன்றைக்கி ஒரு நைட்டாக நான் செஞ்சேன். சாப்பிட்டு டயர்டாக இருக்கல. எதுக்கு அங்கே போய் படுக்கிறாங்க, உங்கள் வீட்டில் படுக்கக்கூடாது? அதான் கேளுங்க மேம். அங்கே போய் படுத்தாங்க. சரி ரொம்ப டயர்டாக இருக்கே போகுது சொல்லிட்டு நானும் விட்டேன். சரி சாப்பாடு எல்லாத்தையும் போய் கொடுத்துருவேன். பெரிய பையன் என்ன செஞ்சுக்கான், நீ அம்மா தனியாக படுத்துருக்காங்கப்பா, நீ அங்கே போய் படுத்துக்கோ, நீ அம்மா தனியாக இருக்காங்க பயப்படுவாங்க, நீ அங்கே போய் படுத்துக்கோ. சரி சான்னு சொல்லிட்டு போயிட்டான். இவங்க என்ன செஞ்சாங்க, நைட்டு 12 மணியோ 1 மணியாக இருக்கும் பொழுது ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க. பெரிய பையன் என்ன செஞ்சுருக்கான், 1 வாரம் கழிச்சு சொல்லியிருக்காங்க போகுது. எங்களை வீட்டில் அவங்க பெருக்கிட்டு இருக்காங்க. எங்களை சொல்கிறான், இது மாதிரி அன்றைக்கி ஆச்சா அம்மா பாட்டி வீட்டில் தூங்கினாங்கல்ல, அன்றைக்கி ஒரு 1 மணி இருக்கும் 12 மணி இருக்குச்சா ஃபோனில் பேசினாங்க, ரொம்ப நேரம் பேசியிருந்தாங்க. சொன்னோன்னே எனக்கு செம்ம கடை கொடுத்தும் ஒரு ரெடி மினிட்ஸ். அப்போ இன்னொரு கூப்பிட்டேன், தாலி செஞ்சு போட்டிருந்தவங்க அது அறந்துச்சு. என் மனுஷரே இனிமேல் பண்ண மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டா. சரி பசங்களை வச்சு சரி அதுவும் நான் மன்னிச்சு விட்டேன். 3வது வாட்டி என்ன செஞ்சுருக்கேன், அதே தான் செஞ்சு பையன்கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன பேசுறீங்கன்னு தெரியல. ஃபோனில் மெசேஜ் தப்பு மெசேஜ், அவன் என்ன செஞ்ச தப்பு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். அதில் போய் கொண்டாடி இது வந்து பெரிய பையன் பார்த்துருக்கான். இப்போ லேட்டஸ்டாக இருந்துருக்கு. பெரிய பையன் என்ன வயசு உங்கள் பையனுக்கு? காலேஜ் இப்போ 17 வயசு ஆகுது. இதுனா தேவையா உனக்கு அப்படின்னு அவங்க அம்மாட்ட காமிச்சிருக்கான். இனிமேல் இப்போ இனிமேல் எதுவும் தப்பு பண்ண மாட்டேன்பா, மன்னிச்சிருப்பா, அச்சாட்ட அப்படி சொல்லாதப்பா அப்படி சொல்லிட்டாங்க உங்களுக்கு. இவன் என்ன செஞ்சுக்கான், எங்களை சொல்லவே இல்லை பெரிய பையன். சரி இந்த ஒரு வாட்டி தான் உங்களுக்கு, இதுக்கு மேலே என்ன பண்ணிங்கன்னா நான் அச்சாட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான். சரிப்பா நான் இனிமேல் பண்ண மாட்டேன், நான் இனிமேல் கரெக்டாக இருக்கப்பா, நீ அச்சாட்ட வந்து சொல்லிடாதுப்பா சொல்லணும். சரிம்மா நான் சொல்ல மாட்டேம்மா சொல்லிட்டோம். இதே தப்பு திருப்பி பண்ணியிருக்காங்க போதுமா. இவங்க வேலை முடிச்சு வந்திருக்காங்க, தண்ணி எடுக்க போயிருக்காங்க வெளியே சாயந்தரம். இவன் என்ன செஞ்சுக்கான், செல்லு எடுத்து பார்த்துருக்கான். பார்த்து என்ன மெசேஜை பார்த்து மெசேஜுக்குள்ளே ஏதோ செல்லு டச் செல்லுன்னு தெரியாது, உள்ளே ஏதோ பார்த்துருக்காங்க போல். அதில் இருந்திருக்கு 2-3 தான் இருந்திருக்கு மெசேஜ். அது மெசேஜை பார்த்தா இவன் ஒரு மாதிரி ஆகிட்டான். இது வந்து அவங்க அம்மாட்ட காமிச்சிருக்கான். வந்து உள்ளே வந்தோடனே தண்ணி பிடிச்சி வந்தோடனே அவங்க அம்மாட்ட காமிச்சிருக்கான். இது என்ன உனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி நான் மன்னிப்பு கொடுத்துட்டேன், அச்சாட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், இது திருப்பி இதே பண்ணிக்கிட்டு இருக்க, இது என்ன உனக்கு கணக்கு, நீ நியாயமா அப்படின்னு கேட்டுக்காம போகுது.
இதுக்கு என்ன செஞ்சேன், அவங்க தெரிஞ்சவன செல்லை வாங்குறதுக்கு பையன்கிட்ட செல்லை வாங்குறதுக்கு அதெல்லாம் டெல் பண்ணுறதுக்காக செல்லை வாங்குறதுக்கு என் பையன் நான் கையெல்லாம் கீறி விட்டு பெரிய பையன் கை நகை கீறி விட்டு கடிச்சு விட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறான். அப்போ தான் வேலை முடிச்சு வரேன் 8:30 மணிக்கு. ஆச்சா சீக்கிரம் வாங்க, என்னடான்னு கேட்குறேன். சீக்கிரமாக வாங்கச்சா அப்படி சொல்கிறான். நான் பயந்து அடிச்சு வண்டி எடுத்து பாஸ்ட்டாக போகிறேன். என் பெரிய பையன் பீரோ இருக்குது, பீரோவில் வந்து மறைஞ்சி நின்றுட்டு இருக்கான். இவங்க கீழே உட்காந்து துணி முடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது எதுவுமே பேசுகிறேன். இவன் என்னை பார்த்தோன்னே உள்ளே வரேன், என் செப்பல் போட்டு உள்ளே வரேன். என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சான் பெரிய பையன். என்னடான்னு கேட்குறேன், சொல்லவே இல்லை. இவங்க துணி முடிச்சிருக்காங்க, இவங்களும் வாய் திறக்கல. என்னடான்னு கேட்குறேன், சொல்லவே இல்லை. என்னடா சொல்கிறான்னு சொன்னால் செல்லு எடுத்து காமிச்சான் மெசேஜ். இந்த மெசேஜ் எனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதுப்பா, நீயே படிச்சுக்காமி அப்படி சொன்னேன். நான் எப்படி என் வாயில் சொல்லுவேன், நான் சொல்ல மாட்டேன். சொல்லுடான்னு சொல்கிறான். திட்டினேன் அவனை. திட்டின நான் மிரட்டின உடனே சொல்லிட்டான், ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஒரு அடி ஆச்சுன்னு செவரு இருக்குது, செவரு கூர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கூர்ப்பு மாதிரி இங்கே இருக்குல்ல, அந்த கூர்ப்பு போய் பாட்டிச்சு போது தலையில் ரத்தம் வந்துச்சு. சின்ன அடி தான், பயப்படணும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு அடிபட்டது டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலையா? அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க அக்கா கூப்பிட்டு போயிருக்காங்க. அவங்க அக்காவுக்கு அந்த விஷயம் தெரியாது, இந்த மாதிரி விஷயம் தெரியாது. தெரிஞ்சு அவங்களும் கூப்பிட்டு போயிருக்க மாட்டாங்க. அப்போ கூட பாருங்க, சரி ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அவன் மூஞ்சி பார்த்தா எனக்கு கோவம் வந்துச்சு. கிளம்பி போயிருந்து சொல்லி மறுநாள் ஏஞ்ச ஒன்று கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு மூட்டை கட்டிக்கிறாங்க. துணி எல்லாம் பேக் உள்ள போட்டு 2 கட்டை பேக் உள்ள போட்டு இருக்கிற நகை எல்லாம் எடுத்து வச்சுப்பா, பேக் ஏடிஎம் எடுத்து வச்சுப்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுப்பா, எல்லாமே எடுத்து வச்சு மூட்டை கட்டிட்டு சேஃப்டி பண்ணி வச்சுப்பா, கிளம்பி போயிடுவான். இப்போ அதை தான் பண்ணிட்டு இப்போ அதான் பண்ணிட்டேன். நாளைக்கு என்ன செஞ்சுருக்காங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு பக்கத்தில் போலீஸ் ஸ்டேஷன் 53 போலீஸ் ஸ்டேஷன் அங்கே போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். கிளம்பி போயிட்டாங்க பொன்னேரிக்கு. அவங்க தங்கச்சி வீட்டு, அவங்க அம்மாவோட தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருந்து மறுநாள் வராங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஒய்ஃபு ஃபோன் பண்ணி வேறு நம்பர்லேருந்து, அவங்க அம்மா நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, இதை மாதிரி வீட்டில் தெரிஞ்சு போச்சு, நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாலும் வர வைப்பாங்க உங்களை அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க உஷாராயிட்டான் போகுது. நாங்கள் ஊரில் காலையில் கூட்டு வந்துட்டோம், போலீஸ் ஸ்டேஷனே கூட்டு வந்துட்டோம். அவனை கூட்டு வந்து பார்க்குறோம், 1 ஹவராக வந்தான். அதுக்குள்ளே எஸ்கா போயிட்டாங்க. எங்களுக்கே தெரியல, இல்லை பக்கத்தில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா எஸ்கா போயில. ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல. இப்போ எங்கே இருக்காவா? இப்போ அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க. இப்போ நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? எனக்கு வந்து என் பசங்க இது வேணும், என் பசங்க இப்போ காலேஜுக்கு போயிருக்காங்க. இந்த மாதம் நான் ஃபீஸ் கட்டணும். என்னோட காசு இவ்வளோ இருக்குது. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் மேம். நகைலேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டேன் மேம். பீரை ஓப்பன் பண்ணி பாருங்க, ஓப்பன் பண்ணாலும் பார்க்குறேன் ஒன்றுமே இல்லை மேம். போனால் போட்டோம், எனக்கு கவலை இல்லை மேம். என்னோட பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கல. எனக்கு சப்போஸ் என்ன ஒன்று ஆச்சுன்னா என் பசங்களுக்கு யார் பாப்பா? அவங்க பேர் இளவரசி. வர சொல்லுங்களேன். உங்கள் பேருமா? இளவரசி. 2 பசங்க இருக்காங்க. என்ன வயசு? எனக்கா மேடம் 30. குழந்தைங்க பெரியனுக்கு வந்து 18 வயசு ஆகுது, சின்னவனுக்கு 14. 17 வயசு மேம். பெரிய பையனுக்கு 18. லவ் மேரேஜா? என்ன பிரச்சனை? அம்மா கூட இப்போ நான் இருக்கேன், 1 மந்த் அம்மா கூட இருக்கேன். இப்போ மண்டே உடச்சி இப்போ இங்கே வந்து பாருங்க மேடம். எப்படி மண்டை உடஞ்சது? சண்டேல இப்போ என்னத்துக்கு சண்டை? அந்த பிரச்சனைனால தான். நான் கொஞ்சம் வேலை செய்கிற இடத்துல பேசிட்டேன் மேடம், மெசேஜ் பண்ணி. என்ன பிரச்சனையா? அது என் மேலே மிஸ்டேக்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு பண்ண மாட்டேன்ட்டு ஸ்டேஷனில் வச்சு எழுதி கொடுத்துட்டேன். உங்கள் பையன் பார்த்தா நான் மெசேஜ் தப்பு இல்லைம்மா. தப்பு தான் மேடம், நான் ஒத்துக்கிட்டு நான் ஸ்டேஷனே பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டேன். அப்படி இருந்தும் நான் எங்கே போகிறது மேடம், அதனால ஸ்டேஷன் எங்கே போகிறேன்னு கேட்டாங்க. நான் அம்மா கூட இருக்கேன் இல்லை அக்கா கூட இருக்குன்னு சொன்னேன். நான் அம்மா கூட தான் இப்போ இருந்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்ததா உங்களுக்கு? அது எங்க? அது ஃபார்மஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். அங்கே அது நின்று இப்போது 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, ரிசைன் பண்ணிட்டேன் நான். அங்கே அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததா? அங்கே பிரச்சனைலாம் எதுவும் இல்லை மேடம். அவர் சொல்கிறாரு அதுதான் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன் மேடம், பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்தேன். அது இப்போ அதுக்கு முன்னாடி லோகாக்கு ஃபோன் பண்ணி வேலைக்கு வரலன்னு சொன்னீங்க, நீ என்ன செஞ்ச? சரி சிரிக்காத. இப்போ என்னன்னா அவங்களுக்கு அந்த தப்பு மட்டும் தான் பாக்குறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பிரச்சனை பண்ணாங்கல்ல அதெல்லாம் ஓகே, அது இருக்கட்டும்மா. அது இப்போ அது எப்படி திருப்பி எப்படி தப்பு நடக்கும் மேடம்? இப்போ நீங்க அவங்க எதுவுமே பண்ணலன்னு கேளுங்க. நான் இப்போ அவங்க டைரக்டா கேக்குறேன், நீங்க எதுவுமே பண்ணலன்னு கேளுங்க. இன்ன வரைக்கும் எனக்கு எதுவுமே பண்ணலன்னு, எந்த துரோகம் பண்ணலன்னு கேளுங்க. துரோகம்னா நீ எதுவுமே என்கிட்ட முன்ன மாதிரி பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்கேன்னா பேசலையா? இல்ல அப்ப அவர் பேசினா நீயும் பேசலாமா? அப்படி இல்லை மேடம், அவங்க பேசுனதுக்காக நான் சொல்லல. இல்ல நான் சொல்றேன், திருமணம் ஆனதுக்கு முன்னாடி லவ் வரலாமானா ஆனதுக்கு அப்புறம் கூட வரலாம். இல்ல நான் சொல்றேன், நம்ம எல்லாம் மனுஷங்க தான். ஆனா ஒரு வாட்டி தவறு நடந்ததுன்னா அங்க திருந்தணும்னு தோணணும்ல. எவ்வளோ டார்ச்சர் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு, என்ன டார்ச்சர்? ஸ்டார்டிங்ல இருந்து இந்த 17 வருஷமா ரொம்ப டார்ச்சர். இந்த 17 வருஷமா 3 4 அம்மாடி நான் கேட்கறது, இந்த அஃபேருங்கிறது இருக்குல்ல, இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஒரு திருமணத்துக்குள்ள ஒரு கமிட்மெண்ட்டோடு இருக்கும்போது கணவருக்கு தெரியாம இல்லை மனைவிக்கு தெரியாம இன்னொருத்தரோட பழகிறது, இன்டிமேட்டாக பழகிறது, அது தவறுன்னு நினைக்கலையா நீ? நான் ஒத்துக்கிட்டேன் மேடம். அது எத்தனை வாட்டி ஒத்துக்கிட்டு அதே தப்பு பண்ணுவீங்கம்மா?
அது ஏன் அப்படி? எதுனால? நான் சொல்லவா இளவரசி? அவங்களுக்கு என்னன்னா என்னோட நகை, என்னோட பணம். அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் அப்ப என்னோட பணமும் நகையும் விட்டுட்டு நான் விட்டுடுறேன்ப்பா. என்ன அவங்களோட பணம் நகைனா என்ன பணம் அது கொஞ்சம் சொல்லுங்க. என்னோட 13 வருஷமா நான் வேலை செஞ்சேன் மேடம். அது எவ்வளோ மேம்? பிஎஃப் 78 ரூபா தான் மேம் இருந்துச்சு. 78,000 தான் மேம். அது என் செல்லுக்கு தான் மெசேஜ் வந்துச்சு. அப்போ வேலை செய்ய நிலம 78,000 தான் வந்தது. இல்ல நீங்க வீட்ல இருந்து போகும்போது பணம் எல்லாம் எடுத்துட்டு போனீங்களா? ஏடிஎம் கார்டு எந்த ஏடிஎம் கார்டு மேடம்? யாரோட ஏடிஎம் கார்டு? என் பேர்ல இருக்கு. அவ பேர்ல தான் 13 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கேன் மேடம். என்னோட சேலரி அக்கௌண்ட் வந்து எல்லாமே அதிலே போட்டுருவேன் நான். அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சீட்டு பண்டு போட்டு நகை எடுத்து வச்சிருக்கேன் நான். யார் நீ பண்டு போட்ட? பாருங்க மேடம், எல்லாமே அந்த மெசேஜ்க்காக வந்து போய் சொல்ற எல்லாமே வந்து அவங்க சாதகமாவே முடிஞ்சிருச்சு மேடம். நான் எதுவுமே எல்லாமே மிஸ்டேக் என்னோட சொல்லிட்டு மேம் வரும்போது எப்படி இல்ல நீங்க வீட்ல இருந்து போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டீங்களா? ஆமா என்கிட்ட எது எப்ப சண்டை போடல மேம். அப்ப அவர் என்ன பண்ணுவாரு? காயின்களுக்கு பீஸ் எல்லாம் இவங்க அடிக்கிறது. வந்து அம்மா என்கிட்ட நகை கொடுத்து வச்சிருந்தாங்க. என்ன நகை கொடுத்தாங்க உங்க நகை வீட்ல? கொடுத்து வச்சிருந்தாங்க. என்ன கொடுத்தாங்க? அத ரெண்டு நகை கூட மூக்குத்தி வாங்கிட்டாங்க மேம். எல்லாத்தையும் எடுத்துட்டு குடிச்சிட்டு இல்லன்னு சொல்லிட்டாங்க. யார் குடிச்சது? உங்க அம்மாக்கு சொல்றேன். உங்க அம்மா நகை கொடுத்தாங்க சரியா? நான் எடுத்தேன் அது நகையை. அன்னைக்கு நான் மாலை போட்டேன். ஐப்ப மேல சத்தியம் போடுறேன் மேம். நான் எடுக்கல சத்தியம் போடுறேன் மேம். அவங்க வீட்டுல ஒத்துக்கவே இல்லை. அவங்க அம்மா பீரோல அவங்க வீட்டுல வைக்க வேண்டாம், என் வீட்டுல வச்சிருக்காங்க பாதுகாப்பான். அது காணனா ஏன் மேல் பழி போடுது. உங்க ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்க மாட்டேன். ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாரு? குடிச்சிட்டு வந்து அடிப்பாங்க மேடம். மண்டே பாத்தீங்களா வீடியோ இருக்கு என்கிட்ட. டெய்லியா? சண்டே தான் குடிச்சிடுவாங்க. எதுக்கு அடிச்சாரு அன்னைக்கு? அந்த மெசேஜ் மெசேஜ்க்காக அந்த வீடியோ பாருங்க. இல்ல மெசேஜுக்காக அவர் கோவம் வந்து அடிச்சாரு சொல்றாரு. அதே நான் திட்டுனேன் அப்படி பண்ணக்கூடாதுன்னு. பட் அதை தவிர இந்த அஃபேரோட ப்ராப்ளம் இல்லாம உங்க ரெண்டு பேருக்குள்ள வேற பிரச்சனை ஏதாவது இருக்கு? பிரச்சனை இருக்காது. ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிப்பாரா? சண்டே அடிப்பாங்க. அதெல்லாம் நல்லா பாத்துப்பாங்க. அப்புறம் டெய்லி ட்ரிங்க்ஸ் அடிச்சு உங்களை குடும்பப்படுத்துவாரா? அப்படிலாம் இல்ல. சண்டே அடிப்பாங்க. அப்புறம் வீக்லி ஒன்ஸ் எப்பவாவது ட்ரிங்க்ஸ் அடிச்சா என்ன ஆகும்? ட்ரிங்க்ஸ் அடிக்க கூடாதுன்னு சொல்லல மேடம். சண்டே அடிக்கணும். சாப்பிட்டு தூங்க மாட்டாங்க. ஏதாவது ஒண்ணு எங்களுக்குள்ள சண்டை வராது. எங்க ஃபேமிலி இருக்கிறது, நான் உங்க ஃபேமிலி பத்தி பேச மாட்டேன். ஏன்னா அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது சொல்லி பேச மாட்டேன். அப்போ நீ வந்து பேசக்கூடாது, அங்க ஃபேமிலியை பத்தி பேசக்கூடாதுன்னா அதுதான் இழுத்து ஏதாவது பண்ணி இழுத்து நீ என்ன கொண்டு வந்த? இது எல்லார் வீட்லயும் இருக்கிறது தானே. கோவம் வந்து அந்த பக்கம் இந்த பக்கம் நீங்க அவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க, அவங்க இவங்க குடும்பத்தை பத்தி பேசுவாங்க. இது நடக்கிறது தானே இல்லையா இளவரசி? என்கிட்ட உண்மையை சொல்லு. எப்பவுமே நீ அவருக்கு உண்மையா இருந்திருக்கியா? எந்த ப்ராப்ளம் இல்லை மேடம். நான் வர சொன்னா வந்துட்டு போற வீட்டுக்கு. நீ திருப்பி தப்பு பண்ணிட்டே இருந்தா அவர் எப்படி பொறுமையா வர இருப்பாரு? வேணாம்னு சொன்னாங்க. இளவரசி நீ சொல்றது எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி என்ன இல்லையம்மா. பண்றது? நான் என் பையன் 2 நாளைக்கு முன்னாடி பேசினேன். அம்மா வாங்கம்மா நான் இருக்குது 8க்கு 4 ரூம் தான் அப்படின்னு. அவ்வளவுதான். இங்க பாருங்க. அப்ப அவங்க வீட்டுக்கு போறதுக்கு நீ ரெடியா இருக்க? நான் எப்ப நீங்க தான் மேடம் வர வேணாம்னாங்க. நான் எப்பயே போயிருப்பேன். நானு வீட்டுல நீ ஒவ்வொரு இடத்துல வேலைக்கு போனா ஒவ்வொரு இடத்துல ஒரு கனெக்ஷன் வந்து அவர் எப்படிமா ஏத்துப்பாரு? என்ன தெரியுமா உனக்கு பிரச்சனை? நான் சொல்லவா? எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. நான் சொல்லவா? சொல்லவா? உனக்கு தெரியும் நீ ரொம்ப அழகா இருக்கன்னு. ஆமா அதான் நான் வந்து பைத்தியக்காரன். அதுதான் பிரச்சனை உனக்கு. மேம் ஆனா இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். இந்த சிரிப்பு தான் மயக்கிறது. எல்லாம் சிரிப்பு தான், சிரிச்சே மயக்கிறோம். எப்படி பேசினாலும் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க மேடம். இன்னும் ஒரு 10 வருஷமா இல்ல 5 வருஷம் என்ன சொல்லுவா? அதுக்கப்புறம் எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். என் மூஞ்சி பார்த்தாலும் பிடிக்கலையா மேம் அவளுக்கு? திரும்பி கூட கண்டுக்க கூட மாட்டான். அப்ப என்ன ஆகும்? வெள்ளை முடி மேம், முடி வெள்ளையா இருக்கான். கண்ணாடி ஜன்னல்ல வச்சு ஒரு முடியா புடுங்கு. வெள்ளையா இருக்கும். வெள்ளை முடி எடுத்தா இன்னும் முடி வெள்ளையா. வெள்ளை முடியத்தும் ஜாஸ்தியா வரும்னு சொல்லுவேன். அப்பவும் புடுங்குது. நான் புடவை கட்டும் போது மேம் நான் சொல்லுவேன், புடவை கட்டும் போது பின்னு குத்திக்கோ. எதுக்கு பின்னு குத்தம் பேர்? சந்தேகப்படுவாரா? அதுக்கு நான் என்ன மேடம் பண்றேன்? சந்தேகப்படுவாரா? சந்தேகம் தான் மேம். எனக்கு சந்தேகம் தான் மேம். போன்ல பேசுவா மேம். சின்ன பையன் வீட்டுல இருக்கும் போது சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க போன்ல. அறா சின்ன பையன் எங்களை சொல்றான். யாருக்கிட்ட? அப்போலோ அர்ஜுன் போட்டிருக்கான். அவங்க இல்ல. நீங்க இப்படி பேசிட்டே இருந்தீங்கன்னா அவங்க எப்படி உங்க கூட வந்து வாழலாம்? எல்லாம் உண்மை சொல்லணும்ல. சொல்ல மாட்டேன், மறிக்கிறா பாருங்க. வந்தாச்சு எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை இல்ல மேடம். எங்களுக்கு சண்டை இல்ல. ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க. இப்ப இந்த பிரச்சனைனால ட்ரிங்க்ஸ பத்தி உன்னால தான் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அவர் ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுனால தான் நீ வெளிய ஃப்ரெண்ட்ஷிப் தேடிக்கிறியா? அதுக்கு இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல. அவர் ட்ரிங்க்ஸ் என்னைக்காவது ஒரு நாளைக்கு பாத்ரூம்குள்ள போய் ஒரு ட்ரிங்க் அடிக்கிறதும் நீ வந்து வெளியில அவருக்கு தெரியாம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உருவாக்கிக்கிறது ஒண்ணா? அப்படி இல்ல. அப்புறம் வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதனால தான் நீங்க வெளியே போய் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தேடுறீங்களா? அப்படி இல்ல மேடம். அவர் பாசமா இருப்பாரு. அடிக்கணும் ஒண்ணு இருக்க மாட்டாங்க. 2 பேருமே. அம்மா ஒண்ணு திட்ட மாட்டாங்களா?
இதுக்கு என்ன சொன்னாங்க உங்க அம்மா? திட்டவே இல்லை மேம், ஒரு வார்த்தை கூட கேட்கல மேம் அவங்க அம்மா. அவங்க சொல்ற சரிங்க வாய் திறக்கணும். வயிறு எப்படி மேம் திட்டாம இருப்பாங்க? எப்படி அக்கா திட்டிட்டும் நீ தெரிஞ்சல. இவர் நல்லவரா கெட்டவரா? இப்போ அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, நீங்க நல்லவன்னு நினைக்கிறீங்க மேடம். அவங்க எவ்வளவு நல்லவரா நான் நம்பினேன். எனக்கு நல்லவர் தான். அப்புறம் நான் நல்லவன்னு சொல்லவே இல்லையே. எனக்கு எப்படி தெரியும்? அரை மணி நேரத்துல அவர் நல்லவரா நீ நல்லவரா நல்ல ஜட்ஜ் பண்ண முடியுமா? இல்ல 17 வருஷமா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு நான் வர வேண்டியது மேடம். இங்க நான் நல்லவர் வர வேண்டியது அவங்க வந்திருக்காங்க. நீ நல்லவா கூட சொல்லுவா மேம். சரி வாய் திறக்க மேடம். வேற என்ன பிரச்சனை? வேற என்ன பிரச்சனை? நீ தப்பு பண்ணிருக்கேன்னு உனக்கு தெரியுதா? மிஸ்டேக் தான் மேடம் பண்ணேன். என்ன திருந்தி வாழ்வியா? உனக்கு அவரை பிடிக்குமா? பிடிக்கும் மேடம். எவ்வளவு பிடிக்கும்? எவ்வளவு பிடிக்கும்னு கேட்டேன். இன்னொரு வாட்டி தப்பு பண்ண மாட்டேன்னு என்ன கேரண்டி? நான் கேரண்டினா என்ன சொல்றது? என்ன பண்ண மறுபடியும் அதே மாதிரி அவரை டார்ச்சர் பண்ணியானா நீங்களே ஸ்டெப் எடுத்துக்கோங்க மேடம். நான் பண்ண மாட்டேன். நான் என்ன பண்ணணும்? நான் என்ன சொல்லணும்னு சொல்லுங்க. அவர் வந்திருக்கிறது வந்து நீ காசு எடுத்துட்டு போனல, அவருக்கு குழந்தைங்களுக்கு ஃபீஸ் அடிக்கிறதுக்கு காசு இல்லையா, அதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. நான் கொடுக்க முடியாது மேடம். நான் ஃபியூச்சருக்கு தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நான் எழுதி கொடுத்துறேன். பசங்களுக்கு என்ன பண்ணுவாங்கம்மா? அதுக்கு நான் என்ன மேடம் பண்றது? இப்போ அவங்க வேணாம்ட்டாங்க. நான் கட்டணும், கடை வாங்கி கட்டி இன்னும் ஃபீஸ் கட்டணும் மேம். மாசம் 30,000. இவளுக்கு தெரியும், நல்லா தெரியும் மேம். 30,000 இன்னும் கட்டணும். பண்ணலாமா? நீ அவர் என்னமா பண்ணுவார் ஃபீஸ் அடிக்கிறதுக்கு? இப்போ அவங்க என்ன மேடம் சொல்றாங்க? நான் வேணான்ட்டாங்களா? கேளு, நீ பேசு. நான் ஒரு விஷயம் கேட்குறேன். என்னைக்காவது இவர் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்காங்க. இல்லைன்னு அதுக்கு ப்ரூஃப் இல்லை மேடம். அதுக்கு ப்ரூஃப் இல்லை. அவங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிறேன் மேம், ஒரே வார்த்தை. என் வீடு எங்கே இருக்குது மேம்? என் வீடு எதிரில் அம்மா தான் மேம். அவங்க ஃபோன் பண்ணிடுவாங்க. ஒரே ரெக்கார்டு தான் இருக்குது. என்ன இருக்குன்னா யாரா பார்த்துட போகிறாங்க. அதுதான் மேம். அது ஒன்று தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அது ஒரு வார்த்தை தான். அதுக்கு என்னென்ன வார்த்தை மேம் பேசினாவ? அவங்க என்ன கேட்டாங்க? வேலை கேட்டாங்க. தம்பி என்ன அந்த வேலை வாங்கி கொடுப்பா அப்படி. சரிங்க மேம். இப்போ நீங்கள் அதை சொல்றது மட்டும் நம்புறீங்க நீங்கள்? அது இல்லைன்னு சொல்லுங்க மேம். நீ ஏன் ஒத்துக்கிறியம்மா உனக்கு எஃப்ஐஆர் இருந்ததுன்னு? இப்போ நீங்க வந்து நான் பசங்களுக்கு தான் மேடம் ஃபியூச்சருக்கு நான் வச்சிருக்கேன். நான் எழுதி அதுக்காக நான் கேட்குறேன். ஆனா அவங்க கைக்கு போனா காலினா நான் உங்ககிட்ட மறுபடியும் நான் இங்கே தான் வரணும். நான் என்ன வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சு எல்லாம் காலி பண்ணிடுவாங்க. இல்லை குழந்தையோட ஃபீஸ் எல்லாம் நீ கட்டிடு. ஓகே மேடம், ஓகே நான் கட்டிக்கிறேன். எவ்வளோ காசு எடுத்துட்டு போயிருக்கேன் நீ? ஏடிஎம் கார்டு அப்படியே எடுத்துட்டு போயிட்டா இருக்கு. நகை வந்து 2 செயின், 2 இல்ல 3 செயின் தாலி செயின் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டியா? அங்க இருக்காது மேடம். அங்க எப்படி இல்லாம சொல்றேன். இவ்வளவு நாள் இருந்தது இல்ல மேம். இவ்வளவு நாள் இருக்கும்போது சண்டை போடும்போது எடுத்துட்டு போயிடுறா மேம். சண்டை போடும்போது எடுத்துட்டு போயிடுறா. 2 மூட்டை கட்டிக்கிறா மேம். மூட்டையில எல்லாமே எடுத்து. ட்ரெஸ் நான் என்ன மேடம் பண்ணிக்குமா? ட்ரெஸ் பசங்களோட நகையெல்லாம் எடுத்துட்டு ஏன் போனேன்? பசங்க நகை இல்லையா? பசங்க மோதிரம், காப்பு அப்புறம் செயின். நான் சீட்டு கட்டி ஒன்று பொருள் வாங்கிட்டு நீ எடுத்துட்டு போயிடுவேன். என் பசங்க அண்ணாதே இருக்கும். எனக்கு எதனா ஒன்று என் பசங்க பசங்களோட நகையெல்லாம் ஏமா எடுத்துட்டு? அவங்க அங்க இருந்தாங்க இருக்காது மேடம். குடிச்சிடுவாங்க மேடம். குடிச்சிட்டா நான் மறுபடியும் இங்கே தான் வந்து நான் நிற்பேன். நான் சொல்லிட்டேன் அவங்க முன்னாடி. நான் சொல்லிட்டேன் காலினால ஏன் குடிக்கல அவர் அதை வச்சு? நான் இருந்தேன் மேடம். அங்கே சேஃப்டியா இருந்தது. இப்போ நான் அங்கே இல்லைன்னா அந்த நகை அவ்வளோதான். இவ்வளோ நாளா நல்லபடியா அவங்கள பார்த்துட்டு இருந்த மனுஷன் எப்படி பொறுப்பு இல்லாம நடந்துப்பாரு? ஒரு ஆம்பளைங்கிறதுக்காக சும்மா குறை சொல்ல முடியுமாமா? மேடம் உங்ககிட்ட வந்து தனியா பேசுறேன். சரி நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. நான் உங்க பசங்க கூட போயிடுறேன் மேடம். நான் அவங்க கூட இருந்துக்கிறேன். எங்கள் வீட்டுக்கார கூட இருந்துக்கிறேன். ஆனால் அவங்க ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு சண்டை போட வேணாம்னு சொல்லுங்க மேடம். சண்டை போட்டே இருப்பாங்க. அங்கே வீட்டுக்கே போயிடுறேன். நான் பசங்க கூட இருந்து. அவர் ஒத்துக்கணுமேம்மா. நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்க மேடம். நான் மறுபடியும் நீ தவறு பண்ணினா எல்லாரும் பண்ண மாட்டேன் மேடம். நீங்கள் அவங்ககிட்ட சொல்லி இது பண்ணுங்க. 20 வயசுல தப்பு பண்ணலாம், 25 வயசுல தப்பு பண்ணலாம். உனக்கு என்ன வயசு? எனக்கு 38 ஆகுது. யோசிக்க வேண்டாம்? நம்ம இந்த தப்பு திருப்பி பண்ணிட்டு இருந்தா பசங்க லைஃப் என்ன ஆகும்னு நீ யோசிக்கணும்ல. வேற ஏதாவது நீ சொல்லாம இருக்கேன் என்கிட்ட அவரை பத்தி? என்ன சொல்ற? அடிப்பாங்க, டார்ச்சர் பண்ணுவாங்க மேடம். என்ன டார்ச்சர்? குடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணுங்க. என்ன பேசுவேன்னு என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் குடிப்பாரு சொல்றேன். சரிங்க மேடம். எனக்கு ஏதாவது அடிச்சு போட்டு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறமா பயங்கரமா அடிச்சு ஸ்டிச்சிங் வரையும் போயிடுச்சு மேடம். அப்படியே மண்டை அப்படியே லைட்டாக பொழந்துருச்சு. இப்போ நைட்டு போயிட்டு ஐயப்பாக்கம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க. அக்காவும் தங்கச்சி. ஒன்றை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு தெரியாதா? இதெல்லாம் பண்ண தெரியறது. அடிக்க வந்த கையால் தடுக்க தெரியாது. 2 புள்ள பேத்திருக்கல்ல, அதை விட வலி அவ்வளோ தெம்பு இருக்குல்ல உனக்கு. அவங்க முடியை பிடிச்சி இது பண்ணிட்டு கீழே தள்ளிடுறாங்க மேடம். திருப்பி தள்ளறதுக்கு எவ்வளோ நேரம் வேணும்? உங்ககிட்ட இல்லாத பலமா? அதெல்லாம் சும்மா. அவரை கூப்பிடுங்க. நீங்க 3 வாட்டி சொன்னீங்க அவங்கள அடிச்சேன்னு. அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாதுங்க. சரிங்க. தப்பு. இன்னொரு தப்போ சரியோ
உங்களுக்கு அடிக்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. மேம் இதே நான் தப்பு பண்ணிட்டு சொல்லிட்டு அவங்க குடும்பமே வந்து என்னை அடிச்சாங்க மேம். நீங்க அவளை அடிக்க கூடாது. அடிக்க மாட்டேன். இதுல ஒரு இக்குவேஷன் இருக்குங்க. நீங்க ஒரு ஆண், உங்களுக்கு அந்த பொண்ணு மேல கைய வைக்கிறதுக்கான அடிக்கிறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. இதே பசங்க முன்னாடி தேவையில்லா பேசிட்டு இருக்காம, பசங்க வளர்ந்து போயிடுச்சு, காலேஜ் போற பையன் முன்னாடியே தேவையில்லா பேசிட்டு இருக்காங்க, எனக்கு பிடிக்கல. அவங்க முன்னாடியே பேசுறாங்க பசங்க, 2 பேர் பசங்க முன்னாடி. வேலை முடிச்சு வருவோமே, வேலை முடிச்சு வரும்போது என்ன சொல்லுவா, நீ என்ன மனுஷனாடா, நீ உன் மூஞ்சி பத்தல பிடிக்கல, வார்த்தை தப்பு வார்த்தை என்ன பசங்க முன்னாடி நான் சொல்லுவேன். பசங்க முன்னாடி பசங்க வளர்ந்து போயிட்டாங்க. அவங்க வந்து ஹேர் கட் பண்ண சொல்லுவேன் மேடம், ஹேர் கட்டிங் பண்ண சொல்லுவேன். உன்னால தான் இப்படி இருக்கேன் பைத்தியம். சேவிங் பண்ண உன்னால தான் சேவிங் பண்ண சொல்லுவேன், பண்ண மாட்டாங்க. அது ஒரு பிரச்சனை ஆயிடும். முடி வெட்டாம தாடி இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? ஹேர் கட் பண்ணது ஒரு ப்ராப்ளம் மேடம். அது உனக்கு என்ன பிரச்சனை தான் நான் கேக்குறேன். அது என்னோட இது, நான் ஹேர் கட் பண்ணாம இருப்பேன். அது உனக்கு பிடிக்கல, எனக்கு அதனால பிடிக்கலையா? அது அப்படி சொல்லிடுவாங்க. அவர் ஆபீஸ்க்கு வரும்போது ஹெல்மெட் போட்டுட்டு வர சொல்வியா? விடும்போது எங்க விடுவாங்க கேளுங்க. அது சிக்னல்ல போலீஸ் பிடிப்பாங்க மேடம். அதுக்காக பிடிக்க சொல்லுங்க, பிடிச்சிருக்காங்க நிறைய வாட்டி. சரி, கம்பெனி முன்னால வந்து டிராப் பண்ணாதீங்க, அந்த பக்கமா டிராப் பண்ணுங்க சொல்லுங்க. அப்படி டிராப் பண்ணலாம் சொல்ல மாட்டேன் நான், அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் மேடம். தள்ளி பின்னில கம்பெனி பண்ணி நிக்காத, தள்ளி பின்னில வண்டி நிறுத்து, கேள் சொல்லு சொல்லு. ஏமா இது ஒரு பிரச்சனைன்ட்டு இல்ல அப்படி சொல்லுயா? ஹேர் கட் பண்ண முடி நல்லா இருக்காதுன்னு தான் மேடம் சொன்னேன் நான். ஹேர் பண்ண முடி டீசன்ட்டா வாங்க சொன்னேன். அவருக்கு என்னமா டீசன்சிக்கு குறைச்சல்? உனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் இருக்காமா? ஹேர் கட்டிங் அவன் நினைக்கிறாளா இருக்கு, என்னோட அவ ஹஸ்பண்ட் வந்து நல்லா ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணணும்னு. அதுல என்ன தவறு இருக்கு? அது ஒரு மிஸ்டேக் எடுத்து அது ட்ரெஸ் கூட எடுக்க மாட்டேன் மேம். நான் இது என் ஓனர் குத்த பேண்ட் தான், இவளுக்கே தெரியும். என் ஓனர் குத்த பேண்ட் தான் வந்து சின்னதா பெருசா இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அவர் வாங்கிக்காம இருப்பாரா? நான் வாங்க மாட்டேன், கேட்டு பாருங்க. நான் வாங்க சொல்லுவேன், வாங்க நான் மேடம் பண்ண உனக்கு வாங்கி கொடுப்பாரா? வாங்கி கொடுப்பாங்க. பசங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அவரை போய் இப்படி குறை சொல்றீங்க? நான் குறை சொல்ல மேடம், அவங்க தான் பிரச்சனைன்ட்டு வந்து இங்க நிக்கிறாங்க. நான் என்ன பண்றது சொல்லுங்க? இல்ல அவர் வந்து அவருக்கு பண்ணிக்காக்க எல்லாமே உனக்காக பண்றாரு. ஆனா அவர் நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறலன்னு அவரை நீ வந்து கேவலப்படுத்துறதுக்கு தப்பா மேடம்? இல்ல நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கல, டீசென்ட்டா வரது இல்ல சொல்றேன். ஆமா டீசென்ட்டா இருக்க சொல்ல தப்பா மேடம்? அது இந்த ட்ரெஸ்ல இந்த லுக்ஸ்ல என்னமா இருக்கு? ஹேர் கட் முடி வளர்ந்துச்சு, ஹேர் கட் பண்ண கூடாது. அவரோட முடி, ஒரு விஷயம் கேக்கட்டுமா? அவரோட முடி அவரோட உடம்பு. பசங்களே சொல்றீங்கல்ல, மை பாடி மை ஃப்ரீடம்னு. அதனால அவருக்கு முடி வளர்க்கணும்னு தோணுச்சுன்னா அவர் வளர்க்க போறாரு, அவருக்கு மொட்டை அடிக்கணும்னு தோணுனா மொட்டை அடிக்க போறாரு. Who are you to tell him? அவர் சொல்றாரு வச்சுக்கோ, நீ வந்து இப்படி பிளவுஸ் போடக்கூடாது, இப்படி ஜாக்கெட் போடக்கூடாது, இப்படி கலர் கலரா புடவை கட்டக்கூடாது, நீ அழகா இருக்க, வெளியில போகும்போது 4 பேர் பாப்பாங்கன்னு கோவம் வருமா வராதா அவனுக்கு? இது உன்னோட உடம்பு, உன்னோட ரைட்டு. நீ அழகா இருக்கணும்னு நீ நினைச்சியானா நீ எப்படி வேணா நீ ட்ரெஸ் பண்ணிக்கலாம். அது அவர் வந்து அசிங்கமா இருக்காத வரைக்கும், இன்டீசென்ட், அசிங்கமா கூட இல்ல, இன்டீசென்டா இருக்காத வரைக்கும் நீ உன்னோட ரைட். அது கரெக்டா? அதே மாதிரி அவருக்கு முடி வளர்க்கணும்னு தோணுனா அது அவரோட ரைட்டு. நீ சொல்லலாம், சஜஷன் கொடுக்கலாம், எங்க கிராப் பண்ணிக்கலாமே, நல்லா இருக்குமே, இல்ல எனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்குமானா அதை நீ அவரோட ஃப்ரீடத்தை நீ இது பண்றதுக்கு உனக்கு ரைட்டு கிடையாது. அவர் வந்து உங்களுக்கு எல்லாம் செஞ்சு அழகு பாக்குறாரு, அதனால அவர் குறைஞ்சு போக மாட்டாரு, அவர் இன்னும் ஒசரமா தான் போறாரு. நீ என்ன பண்ற தெரியுமா இளவரசி? மெட்டீரியலிஸ்டிக் சொல்வாங்க, இந்த மேலோட்டமா இருக்கிறது விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவரோட மனசை பார்க்காம இருக்கமா. பழைய கம்பெனியில் வேலை செஞ்சுருந்தேன். ஒரு ஓனர் ஃபோன் பண்ணாலும் ஓனர் ஃபோன் பண்ணுவார். ஃபோன் பண்ணுறான், வெயிட்டிங்கில் போகுது, இவன் பண்ணுவோம் வெயிட்டிங்கில் போகுது. ஓனர் தான் பேசிட்டு இருக்கேன், ஓனர் நம்பரும் தெரியும், சொல்கிறேன் ஓனர் தான் பேசியிருக்கேன். ஓனர் ஒரு கவர் வாங்க சொன்னேன், எஸ்டேட்டில் ஒரு கவர் இந்த வண்டியில் வந்து தருவாங்களா, அந்த கவர் வாங்கிட்டு சொன்னார். சொல்கிறேன், இல்லை நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க, ஓனர் நம்பருக்கு ஓனர் கிட்ட கால் பண்ணி. ஏன் உங்க 2 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கையே இல்லை? இவதான் தேவையெல்லாம் பேசுவா, ஒரு வார்த்தை தேவையெல்லாம் பேசுவா. ஏன்னா நீ தப்பு பண்றதுனால அவரும் தப்பு பண்றாரோ, அது அப்படிதான் ஆண்களுக்கும் இருக்கும். அவங்க தப்பு பண்றதுனால பொண்டாட்டி மேல சந்தேகம் வரும். அதே நீ நேர்மாறா பண்ணிட்டு இருக்க. இதே ஒரு ஆம்பளை மறுபடியும் 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 தப்பு பண்ணா வச்சு வெளுத்து வாங்குவோம்ல, வாங்கிட்டாங்க மேம். அவங்க வீட்டில் குடும்பமே வெளுத்து வாங்கிட்டாங்க. என்னை அடிச்சு கண்ணாடி எல்லாம் உடச்சு, இங்கே கண்ணாடி உடஞ்ச கடை தான் நான் போட்டுருக்கேன். இந்த கண்ணாடி உடஞ்சி போச்சு. என் பையன் கிளாஸ் அவங்க மண்டே அடிச்சு உடைச்சிட்டாங்க. அது கேட்டா அது அடிக்க வந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க. நீ செஞ்ச தப்புல தான் அடிச்சேன், இல்ல நான் ஏன் அடிக்க? சரிங்க மேடம், நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க. நீ இதெல்லாம் சொல்ற, நான் அவர் கூட போறேன்னு சொல்றேன். தம்பி, ஒன் மோர் சான்ஸ். இல்லை மேம், நான் ஒன் மோர் விட்றேன் மேம், உங்களுக்காக நான் விட்றேன் மேம். திருப்பி பண்ண மாட்டேன். என்ன மேம் நிச்சயம் சொல்லுங்க.
பசங்களுக்கு நல்ல அம்மாவா இருக்காங்களா? பசங்களுக்கு நல்லா அம்மா தான் இருப்பான். எனக்கு ஒன்றும் இருக்க மாட்டான். பசங்களுக்கு அம்மா வேணுமா? பசங்களுக்கு வேணும் தான். நான் பையனை சின்ன பையனை வந்து பேச வைப்பேன். நான் தான் பேச வைப்பேன். கேட்டுங்க, 2 நாள் முன்னாடி கூட பேச வச்சேன். நான் தான் பேசுகிறேன், அம்மாட்ட பேசுகிறேன். நீ வீட்டுக்கு போறியா? இவங்க போனாலும் டார்ச்சர் பண்ணுவாங்க மேடம். என்ன சண்டை டார்ச்சர் ப்ராப்ளம்ல இருந்தா போறோம் மேடம். அவங்க நீங்க டார்ச்சர் இன்னொரு வாட்டி அவளை அடிச்சிங்க. நான் அடிக்கனா மாட்டேன். நீ பாருங்க மேடம், சண்டேனா நிம்மதியா சாப்பிட முடியாது, தூங்க முடியாது மேடம். அவங்க ரொம்ப அடிச்சு இது நீங்க பண்ணுவாங்க. மறுபடியும் அவளை குத்துவாக்கு பேசிட்டே இருந்தீங்கன்னா நிஜமாவே மனசால உங்களால மன்னிக்க முடியும்னா அவளை கூட்டிட்டு போங்க. கூட்டு போறேன்னா ஓகே மேம், கூட்டு போறேன்னா கூட்டு போறேன் மேம். இவங்க வீட்டுல இருந்து அவங்க அம்மா வரக்கூடாது மேம். அவங்க அம்மா தான் டார்ச்சர் மேம். அவங்க அம்மா வரலன்னா வயசானவங்களா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க வீட்டுக்காரனே அவங்க அம்மா அவங்க கேட்டு பாருங்க. அவங்க அப்பா வயசான பாவம் அடிச்சு திட்டி அவங்க அக்கா வீட்டுல இருக்கா. அவங்க ஃபேமிலி வெட்டா அதை விட்டுருங்க. அது அவங்க தங்கச்சி. அம்மா யாருமே வரக்கூடாதுன்னு எப்படி மேடம்? அம்மாவை பார்க்க கூடாது, தங்கச்சியை பார்க்க கூடாது. அவங்க வீட்டுக்கு வந்தாலே சண்டை தான் வரும். கோழி மூடிட்டு போவாங்க மேம். மேம் இது விட மாட்டாங்க மேடம். அவங்க இஷ்டம். நீங்க வேணான்னா நீங்க ஸ்டெப் எடுத்துக்கோங்க மேடம். அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல அவங்க கிட்ட போறேன்னா ரொம்ப டார்ச்சர் வெகுளியா இருக்கியா, முட்டாளியா இருக்கு. இப்படி பேசிட்டே இருக்காங்களா மேடம்? இவங்க இப்ப நீங்க பேசி அனுப்புனாலும் வீட்டுக்கு போனாலும் இதுதான் பேசி என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா அப்ப நான் என்ன மேடம் வேலைக்கு போறியா? வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மேடம் நானு. இப்ப இவங்க நிறுத்த மாட்டாங்க. இனிமே ப்ராப்ளம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். இப்ப சொல்றேன் நான், எனக்கு எதுவுமே வேண்டாம். டிவோர்ஸ் பண்ணிட்டோம், வேணாம். டிவோர்ஸ் பண்ணி உங்க ஜாலியா இருந்துக்கு. நீ பாத்தீங்களா? எப்படினா ஜாலியா இப்ப இப்படியும் பண்ணா அப்ப எப்படி மேடம்? ஏன் டிவோர்ஸ் தானே கேக்குறாங்க அவங்க, அதுக்கே அப்படி பேசுறீங்க? இப்ப நீங்க அவங்கள அவமானப்படுத்தணும்னு தான் இங்க கூட்டிட்டு அதுதான் மேடம், அதுதான். நான் வேண்டாம், ஆனா நகை பணம் வேணும், என்ன அசிங்கப்படுத்தணும். அப்ப நான் என்ன பண்ண சொல்லுங்க? வேணா சொல்லியாச்சு. அப்ப நான் ஒரு பொம்பளை என்ன பண்ணுவேன் சொல்லுங்க? பொம்பளைன்னா என்ன வேணா பண்ணலாமா? ஏன் கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க? அந்த மெசேஜை பார்த்து நீங்களே தூக்குங்க மேம். செல்ல பையன்கிட்ட இருக்கு. 2 வயசு பசங்களை வீட்டுல வச்சுட்டு 16 17 வயசுல பசங்க வீட்டுல இருக்குன்னா பெத்தவங்க தான் உதாரணமா வாழணும். நீயே இப்படி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பசங்களுக்கு யாரு வழி காட்டுறது? அவங்க நகை பணம் தானே வேணும் மேடம். எவ்வளவு வேணும் எடுத்துக்கிட்டோம். டிவைஸ் பண்ணிட்டு நான் எழுதி கொடுத்துட்டு நான் தத்துறேன். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்க மாட்டேன் மேடம் எதுவுமே. டிவைஸ் பண்ணிட்டு நான் கொடுத்துட்றேன். நான் பசங்களுக்கு ஒரு வருஷம் 2 வருஷம் அது வரைக்கும் பசங்க பையன் இப்போதான் காலேஜ் போயிருக்கான். சரி, நான் பசங்களுக்கு நான் ஃபியூச்சர்ல நான் உங்களுக்கு முன்னாடி நான் எழுதி கொடுத்தேன். பசங்களோட ஃபீஸ் நீங்க தான் கட்டிக்கிறேன் மேடம். அந்த காசு தான் எடுத்துட்டு போயிருக்கீங்க. ஓகே, நான் கட்டிக்கிறேன் மேடம். ரிவர்ஸ் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் உங்களுக்கு மொத்தமா 2 வருஷம் காலேஜ் போவோம், வீட்ல இருக்கோம் நாங்க. நீ அந்த காசை வச்சுட்டு அவரோட பசங்களோட நகையெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவேன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நகை கொடுக்க முடியாது மேடம். இருந்தா இருக்காது மேடம், அங்க இருக்காது. நீ மட்டும் வச்சுப்பியா ஒழுங்கா? நான் கேரண்டி மேடம். அது என்ன இப்படி உனக்கு உன்னோட திருமணத்துக்குள்ளேயே கேரண்டி இல்ல, நகைக்கு கேரண்டி கொடுக்குறியா நீ? சரிங்க மேடம், நீங்க எது சொல்லணும் சொல்லுங்க. நான் சொன்னா நீ கேட்க மாட்டேங்கிறியே. சரி மேடம். உன் வீட்ல இருந்து நீ எதுவும் எடுத்துட்டு வரல, நீங்க 2 பேருமா சம்பாதிச்சு தான் வாங்கியிருக்கீங்க. சரி, ஓகே மேடம். அதானே நான் சொல்றேன். உன் வீட்ல இருந்து கொடுத்த நகையை அவர் வச்சுக்கல. நீங்க 2 பேருமா உழைச்சிங்க, 2 பேருமா சம்பாதிச்சிங்க, 2 பேருமா வாங்கினீங்க. அப்ப அதை மொத்தமா சுருட்டிட்டு வரதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? பையன் என்ன சொல்றேன், என் அக்கௌண்ட்ல போட்டுருங்க. என் பையன் பசங்க அக்கௌண்ட் இருக்கு, ஸ்கூல் அக்கௌண்ட் இருக்கு, 2 பேர் அக்கௌண்ட். சின்ன பையன் 9வது பேர், அடுத்த மாசம் 10வது, 10, 11, 12. அவனுக்கு காலேஜ் 3 வருஷம் போனா காலேஜ் போகணும். அவனுக்கு நான் யாருக்கு போகணும்? இவனுக்கே நான் கடன் வாங்கியிருக்கணும். இன்னும் 30,000 கட்டணும் ஃபீஸ். அவங்க கோர்ட்ல என்ன டைவர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு மாசம் எனக்கு காசு கொடுத்துரு. அதெல்லாம் கோர்ட்ல முடிவு பண்ணுவாங்க. சரி, ஓகே. அதெல்லாம் கோர்ட்ல ஜட்ஜ். நான் வந்து என்ன மேடம் பண்றது தனியா? நீ வேலைக்கு போ. சரி, ஓகே. எனக்கு எதுவே வேணாம் மேடம். நான் வேலை செஞ்சு கொடுத்து எதுவுமே வேண்டாம். பசங்களை பத்திரமா எடுக்க சொல்லுங்க மேடம். நான் இனிமே வரமாட்டேன் மேடம். இங்கே மீடியால இருந்து சொல்றேன். இனிமே நான் பால இஷ்டம் இல்லை. நான் சொல்லேன், நான் எனக்கு கைகள் நல்லா இருக்கிற வரையும் வேலை பார்த்து சாப்பிட்டுக்கிறேன். நகை பணம் உங்களுக்கு அது தேவையான கொடுத்துருக்கேன். நான் இங்கேயே அப்ளை பண்ணிக்கிறேன் மேடம். சரி, அப்ளை பண்ணி கொடுப்பாங்க. சரி, ஓகே. உங்களுக்கு ஓகேயா? பசங்க வருத்தப்பட மாட்டாங்களா? ஏன்னா பசங்களை பத்திரமா பார்த்துட்டா என்ன வேண்டாம், கொஞ்சம் அம்மா பார்க்கணும். எனக்கு எதுவுமே வேணாம் மேடம். எனக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன். எனக்கு எதுவுமே எல்லாத்தையும் கொடுக்க எனக்கு எதுவுமே வேண்டாம் மேடம். நீ உன்னோடது நீ வச்சுக்கோ. அவளோட வச்சுக்க சொல்லுங்க மேம். கொஞ்சம் பத்திரமா வச்சுக்க சொல்லுங்க. அவங்க அம்மா முன்னாடி அவங்க தங்கச்சிக்கு தெரிஞ்சுச்சுங்க 5 பைசா இருக்காது மேம். அவங்க தங்கச்சி வீட்டுக்காரர் என்ன மாதிரி ஆளுன்னு கேட்டு பாருங்க, அவளுக்கே தெரியும். இதோட இந்த நான் ஏன் மாற போறேன்? ஏன்னா என் பசங்களுக்கு கொடுத்தா நான் ஏன் மாற போறேன்? நீங்க ஒருத்தர் இன்னும் லவ் பண்றீங்க, அதுதான் உண்மை. உங்களால பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன், என் உயிரே இவதான் மேம் சொல்லுவேன். எப்போ கூட சொல்லுவேன், என் உயிரே இவதான். நான் அவ்வளோ மேலே பாசம் வச்சிருப்பேன் மேம், அவ்வளோ பாசம். நைட் தூங்க சுடியார் ஒன்று இருக்கும், அது பக்கத்தில் வச்சு மேலே படுத்து படுப்பேன். இப்போ கூட என் பையன் பசங்க 2 பேர் பார்ப்பாங்க.
இந்த சுடிதார் தான் எடுத்து மேலே போட்டு படுப்பேன். அவ்வளோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இவளுக்கு எனக்கு பிடிக்குமே இல்லைன்னு தெரியல, அவளுக்கு எனக்கு ரொம்ப நான் பிடிக்கும். இளவரசி, உனக்காக நான் பேச போறேன். மறுபடியும் எதிர்த்து பேசக்கூடாது. நான் எதிர்த்து பேசுறேன் மேடம். அவங்க அங்கே போனாலும் ரொம்ப இன்னும் என்னை உடம்பு சரியாம ஆக்கிடுவாங்க மேடம். நான் அவர்கிட்ட பேசுறேன். அடிப்பீங்களா அவளை? நீங்கள் சொல்லிட்டீங்களா? இல்லை மேம், போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னாங்க அடிக்கக்கூடாது சொல்லிட்டாங்க. அடிக்கிறதில்ல நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னொரு வாட்டி நீங்க பண்ணீங்க அப்புறம் மன்னிப்பே கிடையாது. அவ பண்ண தப்பெல்லாம் கூட தப்பா ஆகாது. நீங்க அடிச்சீங்கன்னா அது பெரிய தப்பாயிடும். அடிங்க மேடம், நான் டிவி முன்னாடியே சொல்றேன். அடிங்க மேடம். மன்னிக்க முடியுமா அவளை? மனசால மன்னிக்க முடியுமா? சும்மா கூட்டிட்டு போயிட்டு அவளை குத்துவாக்க பேசிட்டே இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. மன்னிப்பு எவ்வளவு மன்னிச்சிட்டேன் மேம். இதோட எத்தனை வாட்டி நிஜமாவே மன்னிச்சு மறந்து வாழ்ந்தாதாங்க வாழ முடியும். இளவரசி, என்ன தப்பு பண்ணுவியா? உனக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாதுமா. தனியாக போய் இருந்தா உனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மனசுக்கு தைரியம் கிடையாது. நீ ரொம்ப வெகுளியா இருக்க. உனக்கு அவர் கூட இருக்கிறது தான் பாதுகாப்பு. பக்கத்துல போய் உட்காரு. ஒன்று சொல்கிறேன். காலங்காலத்தில் ஏஞ்சிடுவோம் மேம். காலத்தில் பசங்க 2 பேர் தூங்கிட்டு இருக்காங்க. ஓப்பனாக சொல்கிறேன். டிவி மேலே வெக்கம் இல்லாமல் சொல்கிறேன். கட்டி வச்சு முத்தம் கொடுப்போம். அவ்வளோ எனக்கு முத்தம் கொடுப்போம். அவ்வளோ பாசமாக இருப்போம். காலங்காலத்தில் எழுந்து அவ்வளோ பாசமாக இருப்போம் நாங்கள் 2 பேரும். நான் பட்னியாக கூட எத்தனை வாட்டி நான் பட்னியாக இருந்திருக்கேன். இவங்களுக்கு நான் வாங்கி தர முடியுறேன்னு கேட்டு பாருங்க. நைட்டு மேலே முசுவார் கூட வாங்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நடந்து போச்சுங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் ஒன்றா வாழ முடியுமா முடியாதா? உங்களால் முடியுமா? என்ன முடியும்? உன்னால் முடியுமா? நான் எங்கேயுமே போகக்கூடாது. ஒரு கோயிலுக்கு போகக்கூடாது. வீட்டுக்கு போனா கரெக்டாக வரணும். எப்படி மேடம் இப்போ 5:30 மணிக்கு வேலை விட்டாங்கன்னா டிராஃபிக் ஆகும், பஸ் லேட் ஆகும், ஆட்டோ பிடிச்சி வந்துடுவேன் நான். நீ இந்த டைமுக்குள்ள இருக்கணும், இப்படி வரணும்னா எப்படி மேடம்? சந்தேகப்படுவாரா? அது நீங்க தான் கேட்கணும் மேடம். அங்கே ஒரு 5 காலவரில் எப்படி மேடம் நான் இருக்க முடியும்? அவங்க வீட்டில் வேலை விட்டு வரணும், போகணும், வரணும். சத்தியமா சொல்ல மாட்டேன். கோயிலுக்கு தனியாக அனுப்பக்கூடாது, போகக்கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது. வீட்டுக்குள்ளே தான் இவ்வளோ வருஷம் நான் இவங்க கூட தான். நீங்கள் தான் முடிவு பண்ணணும். பேசி முடிவு பண்ணீங்க. இல்லை, நான் அதான் உங்க கையில் சொல்லிட்டு மேம். வந்தால் கூட எதுவும் பேச மாட்டேன் மேம். இங்கே பேசோட அவள் தான் மேம். இவன் எனக்கு வேலைக்கு போயிட்டு கரெக்டாக வந்தாலே போதும். யார்கிட்ட பேச வேணாம். ஃபோன் வீட்டுக்கு வந்தால் கூட ஃபோன் தர மாட்டேன் மேம். என்ன மேடம் இது? அப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க. இந்த ஃபோன் வச்சுக்க சொல்லுங்க, பட்டன் செல் வச்சுக்க சொல்லுங்க. அப்படியெல்லாம் நம்பிக்கை இல்லாம எல்லாம் வாழ முடியாது. இல்ல மேடம், நான் முன்னாடியே சொல்றேன், இவங்க போனாலும் என்ன நிம்மதி இருக்க விட மாட்டாங்க. நீங்க பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. சரிங்க மேடம், நீங்க பிரிஞ்சிருக்கிறது தான் நல்லது. எப்போவாது அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்குங்க. அப்புறம் டைவர்ஸ் அப்ளை பண்ணானா அப்ளை பண்ணீங்க. ஆனா தயவு செஞ்சு ஒருத்தர் அவமானப்படுத்திக்கிறது நிறுத்திடுங்க. இதோட உங்களுக்கு அவரோட ஒத்து போலையா? தப்பு கிடையாது. டிவோர்ஸ் வாங்கிட்டு நீங்க இன்னொரு வாழ்க்கை கூட நான் சைன் போட மாட்டேன். எனக்கு அவ்வளவு பிடிக்கும். எனக்கு நான் சைன் போட மாட்டேன். அது வாங்கிங்க, அவங்க கொடுத்துடுவாங்க. வீட்டுக்கு போவாங்கல்ல மேம்? இல்ல, இப்பவே வாங்கி கொடுத்துடுவாங்க. அதான் இவங்களே எனக்கு வாங்கி கொடுத்துடுவாங்க. அவ்வளவுதான். பணமும் நகையும் இங்க இல்ல மேடம், வீட்டுல இருக்கு. வீட்டுல வருவாங்க. இப்ப நான் வேணும்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டு நான் கொடுத்துறேன் மேடம். இல்ல, எங்க எழுதி கொடுக்க போறேன்? இப்போதைக்கு நான் கொடுக்க முடியாது மேடம். நகை பணம் கொடுக்க முடியாது. நான் கொடுத்துறேன் மேடம். மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. கொடுத்துட்டு நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன் மேடம். அதுதான் சொல்லியாச்சு. சரி, ஓகே. அவர் ஃபீஸ் அடைக்க வேண்டிய காசு கொடுங்கன்னா திருப்பி அதே பேசிட்டு இருக்கேன். கொடுத்துறேன். நான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஜெயகிருஷ்ணன் ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இங்க வந்ததுக்கான உத்தேசம் என்னது? உங்க வைஃபோட வாழறதுக்காக நீங்க வந்தீங்களா கேட்டப்ப அவர் இல்லைன்னு கிளியரா சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, குழந்தைகளுக்கு ஃபீஸ் அடைக்கிறதுக்காக சேர்த்து வச்ச பைசாவை எடுத்துட்டு போயிட்டா, அதே மாதிரி பசங்க நகையும் அவங்க நகையோட சேர்த்து எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு. இந்த இளவரசி என்ன சொன்னாங்கன்னா, நானும் கஷ்டப்பட்டு இவ்வளோ உழைச்சி தான் இதெல்லாம் சம்பாதிச்சிருக்கேன், அதனால அவர்கிட்ட இருந்தால் அதுக்கு சேஃப்டி கிடையாதுன்னு நான் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நகை 2 பேரும் சேர்ந்து தான், அவரும் சம்பாதிச்சிருக்காரு அவங்களும் சம்பாதிச்சிருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து தான் சேர்த்து வச்சுருக்காங்க. அவங்க ஃபீஸுக்காக வச்சுருந்த காசை எடுத்துகிட்டு போனால் அவர் என்ன பண்ணுவார்? அதே மாதிரி நகையும் தான், பசங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரைட்ஸ் அவங்களுக்கு என்ன இருக்குது? ஸோ தார்மீக ரீதியாக இது ஒரு கோர்ட்டோ போலீஸ் ஸ்டேஷனோ கிடையாது. ஆனால் தார்மீக ரீதியாக அந்த பொண்ணுகிட்ட என்ன சொன்னேன்னா, நியாயமாக பார்த்தா நீங்கள் உங்கள் நகை எடுத்துகிட்டு போகலாம், உங்களுக்கு தேவையான காசு எடுத்துகிட்டு போகலாம், பசங்களோட நகையும் பசங்களோட காசும் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது இல்லையா? அதை மட்டும் அவருக்கு ஃபீஸ் அடைக்கிறதுக்கு கொடுத்துடுங்க. அவ்வளோதான் நம்மளால் இங்கே பண்ண முடிஞ்சுது. அவங்க 2 பேரும் ஒருத்தர் சேர்ந்து வாழறதுக்கான மனநிலையில் இல்லை.
பல தடவை தவறு நடந்திருக்கு இளவரசி சைட்லேருந்து. ஆனால் இளவரசி அதை ஒத்துக்கிறாங்க, அதுலேருந்து அவங்க மீண்டு வராங்க, மறுபடியும் ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது, ஒரு சிங்க் இல்லை. அவங்க வெளியே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு தேடுறாங்கன்னா அந்த கப்பல் அந்த தம்பதிகளுக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று என்னன்னா, இளவரசி பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பெண். அந்த மாதிரி இருக்கும்போது வெளியிலேருந்து ஆளுங்க அவளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்க்கலாம். அதுக்கு மனோதைரியம் வேணும். என்னென்னா, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருந்தால் இதெல்லாம் வெறும் மேலேழ இருக்கிறது அழகு தான். உண்மையான அழகு, உண்மையான இது நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறது தைரியம் தான்னு புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிறதுக்கான மெச்சூரிட்டி இளவரசிக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப வெகுளியாக இருக்கா. அவளே சொல்கிறா, அவள் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிட்டாரு, என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் குடிப்பார், மற்றபடி ரொம்ப பாசமாக இருப்பார். ஆனால் மறுபடியும் அவள் போய் ட்ராப்பில் மாட்டுறா. அதுக்கு காரணம் வெளியே இருக்கிறதுவங்க சொல்கிறது விஷயத்தில் அவன் மயங்கி போயிடுறான். நாளைக்கு ஒரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிஞ்சு அவன் நிலைமை எப்படி இருக்குன்னு அவள் யோசிக்க மாட்டேங்கிறான். அந்த மெச்சூரிட்டி அவளுக்கு வரணும். இளவரசி தப்பான பொண்ணுன்னு நான் சொல்ல மாட்டேன். மனசுக்கு தைரியம் இல்லை அவளுக்கு, மனசுக்கு ஒரு திருடதை இல்லை, மெச்சூரிட்டி இல்லை. அதுதான் பிரச்சனை. இப்போ அவங்க 2 பேரும் பிரிஞ்சிருக்க போகிறாங்க. அவள் அந்த ஃபீஸோட காசை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா, பசங்களோட நகையை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. மற்றபடி இப்போ அவங்க டிவோர்ஸ்க்காக விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம அட்வொகேட் சரவணன்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவோம். அவங்க அங்கேருந்து லெட் ஹர் டேக் இட் அப் ஃப்ரம் தேர். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Thank you.